மகிழ்ந்தன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பிரபல ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். சென்ற ஒரு நேர்காணல்ல பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சுக்காக நம்ம ஒரு பெரிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம். அது பெரிய மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. அதனுடைய பாதிப்பா என்னன்னு தெரியல. இப்போ நேற்று சென்னையில அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ரொம்ப மரியாதையோட என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர், மதிப்பிற்குரிய ஐயான்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அவருக்கு அந்த பாடல் மகிழ்ச்சியினுடைய நிறுவனருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இலக்கண ரீதியான மரியாதை கொடுத்து ஒரு திரு பொன்முடி அவர்கள் பேசியிருக்காரு. அந்த மாற்றம் எப்படி வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, இதுல என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் ஐயா விழுப்புரம் மாவட்டம், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் விழுப்புரம் மாவட்டம், சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்டம் தான், பொன்முடி விழுப்புரம் மாவட்டம். இதுல டாக்டர் ஐயாவும் சரி, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, எப்பொழுதுமே அறிவார்ந்த கருத்துக்களை, மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை, ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறவங்க. சி.வி. சண்முகத்துக்கும் பொன்முடிக்கும் ஒரு நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. என்ன ஒற்றுமைன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருமே உளறி கொட்டுறவங்க. உளறி கொட்டுறதுல ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு வேறுபாடு, பொன்முடி குடிக்காம வளருவாரு, சி.வி. சண்முகம் குடிச்சிட்டு வளருவார். இதை தவிர இவங்க ரெண்டு பேருடைய பேச்சுக்கு ஒன்றும் பெரிய காரண காரியம் தான் எதுவுமே கிடையாது. பொன்முடி அன்னைக்கு விழுப்புரத்துல பேசிட்டு இன்னைக்கு சென்னையில ஜகா வாங்குறாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம், ஏதோ கூட்டத்தை பார்த்த உடனே பேசிடுறது, அப்புறம் ஜகா வாங்கிறது. இங்க உடனே கண்டனம் தெரிவிக்க உடனே ஆஹா பாமகவிலையும் நம்மளை விட்டு வைக்க மாட்டாங்க, ஏன்னா திமுக காரர் மட்டும்தான் பேச்சுக்கலையை கடவுள் இருந்து வாங்கின மாதிரியும், மற்றவங்க எல்லாம் பேச தெரியாதுங்கிற மாதிரியும், திமுக காரர் அந்த முட்டாள்களின் சொர்க்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அதுக்கு பொன்முடி மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? இவங்கெல்லாம் ஃபூல்ஸ் பேரடைஸில் இருக்கிறவங்க. அதனால இவங்க அப்படி பேசிட்ட பின்னால நம்ம எல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம இன்னும் பலர் பதில் கொடுக்குறாங்க. எல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அப்புறம் ட்ராக மாத்துறாங்க. அந்த அளவுக்கு கூட்டத்திலேயே சொல்லுங்க. அவர் அந்த பொதுக்கூட்டத்திலேயே ஒரு புதிய ஒரு செய்தியும் ஒரு பதிவு பண்றாரு. என்னன்னா, சென்ற ஆட்சியில சென்ற ஆளுங்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி துரைசாமி அவர்கள் சட்டமன்றத்துல 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி எடுத்துன்னு வரும்போது இவங்க அப்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாவும், என்னன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா, அவங்க எங்க மாவட்டத்திலாம் அதிகமா இருக்காங்க, மக்கள் தொகை கொண்ட மக்கள், அவங்களுக்கு 10.5% ரொம்ப குறைவா நீங்க கொடுக்குறீங்கன்ற மாதிரி சொன்னதா ஒரு பதிவு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏன்னா இது வரைக்கும் இவரு அப்படி சொல்லி நம்ம கேட்கல. பொதுவெளியில திமுகவோ அல்லது பொன்முடியோ இதை அவங்க மக்கள் தொகை அதிகம், அவங்களுக்கு 10.5% கம்மி அப்படின்ற ஒரு பதிவை சொல்லல. இப்ப தேர்தல் அவங்க சொல்றாங்கன்னும் போது இது தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தா நம்ம எடுத்துக்கலாமா சார்? கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யோக்கியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வைப்பாங்க, திருடம் வரான் சொம்ப திருடிட்டு போறான்னு சொல்றதுக்கு பதிலா யோக்கியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வைன்னு சொல்லுவாங்க. சென்ற அதிமுக ஆட்சியில 10.5% இடஒதுக்கீடு குறைவா கொடுத்துட்டாங்கல்ல. 3 வருஷமா இவங்க தானே கோட்டையில ஆட்சியில இருக்கிறாங்க. இவங்க உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்வியை தான் இப்ப பொன்முடிக்கும் கேட்கிறேன். அப்ப 3 வருஷம் நீங்க புடுங்கிட்டு இருந்தீங்களா? 18% கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதை கொடுத்துருக்கலாம்ல 3 வருஷமா? ஏன் கொடுக்காம ஏமாத்துறீங்க? இவர் சொல்றாரு, எங்க மாவட்டத்துல 18%, 19% இடஒதுக்கீட்டை வன்னியர்கள் அனுபவிக்கிறாங்க. இது யார் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இத சட்டமன்றத்துல இந்த ராஜகண்ணப்பன் அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தை விட்டான். அதுக்கு நாம தான் கடுமையான பதிலடி கொடுத்தோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில போய் இந்த ஏவா வேலு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னைக்கு கஞ்சா போதைப் பொருள்லாம் பெரிய அளவு விநியோகம் நடக்குதுன்னா அது காரணமே பின்னணியில ஏவா வேலுதான் ஊக்குவிக்கிறாருன்னு செய்தியெல்லாம் வந்துட்டு. அதுக்கடுத்து அந்த ஆள் பேசினான், இப்போ பொன்முடி பேசுறான்.
சரி ரைட்டு, 18% ஒரு வாதத்துக்காக வச்சுக்குவோம். 18% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குதுன்னா அந்த புள்ளி விவரத்தை வெளியிடுங்க. 1989ல 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட நாள்ல இருந்து நேற்று வரை, வேண்டாம் 2023 வரை வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்புல எத்தனை சதவீதம் இடஒதுக்கீட்டை பெற்றார்கள்? எத்தனை சதவீத மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போனாங்க? எத்தனை சதவீத மாணவ மாணவிகள் பொறியியல் கல்லூரிக்கு போனாங்க? எத்தனை சதவீத மாணவ மாணவிகள் ஆராய்ச்சி கல்விக்கு போனாங்க? இந்த படித்த மாணவ மாணவிகள்ல எத்தனை சதவீதம் பேர் அரசு வேலை வாய்ப்புக்கு உயர் அதிகாரியா, தாசில்தாரா, டெப்டி கலெக்டரா, இன்னும் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் மற்றும் சாதாரண கிளர்க்கு, பியூன் வரைக்கும் வன்னியர்கள் எத்தனை சதவீத வேலைக்கு போனாங்க? ஆதாரத்தோட புள்ளி விவரத்தை வெளியிடுங்க. என்ன தேர்தல் நேரத்துல பொய்ய கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கிறீங்க? 18% இடஒதுக்கீடு வன்னியர் கிடைச்சிருந்தா 10.5% இடஒதுக்கீடு கேட்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஏங்க, நம்ம கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கங்க. வேண்டாம், பொன்முடிக்கிட்டே ஒரு 100 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அவன்கிட்ட மிச்சமா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கு மேல இருக்கும். 50,000 கோடி இருக்கு. நமக்கு இவ்வளவு தேவையில்ல அப்படின்னு ஒரு 10,000 கோடி எடுத்து வீதியில போட்டுறோம் பாப்போம். போட்டுருவியா நீ? இப்ப 18% இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கணும், நாங்க என்ன பைத்தியக்காரனா 10.5% கொடுன்னு கேட்கறது? அது கூட தெரியாம ஐயா சமூக நீதிக்கு போராடிட்டு இருப்பாரு. அது தெரியாம இங்க என்ன எல்லாம் மடையர்களாவா இருக்கிறோம்? இவங்க தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து முட்டாளாக்கி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தவெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கிற சக்தி இருந்திருந்தா அப்பவே பொன்முடி கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. கேள்வி கேட்காதனால இவங்க இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த மாவட்டத்துல 18% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க? இல்லைன்னு நிரூபிக்க நான் தயாரா இருக்கேன். வன்னியர்களுக்கு எந்த மாவட்டத்திலும் 18% இடஒதுக்கீடு அரசு கல்வியில் வேலை வாய்ப்பில் கிடைக்கல. அதுக்காக பிரைவேட் தனியார், நாம என்ன சொல்றோம்னா, தனியார் கல்லூரியில பணம் கொடுத்து போய் படிச்சாலும் கொண்டு இதுல சேர்த்தாதீங்க, இதுல சேர்த்து கணக்கு காட்டக்கூடாது. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க மாவட்டத்துல 18% மக்கள் அவங்க இருக்கிறாங்க, 12% மக்கள் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப 18% நீ கொடுத்துருக்கணும்ல. அப்ப 18% நீ கொடுத்துருக்கணும்ல. ஆமா, சரி அப்படியே வச்சுங்க. 18% வன்னியர்கள் இருக்கான்றது இன்னைக்கா ஒத்துக்கிறீல்ல? அப்ப 18% இடஒதுக்கீடு நீங்க கொடுத்துருக்கணும்ல உங்க ஆட்சியில. இத்தனைக்கும் இந்த அமைச்சர்ல மூத்த அமைச்சர், முக்கியமான அமைச்சர், அவரே சொல்றாரு எங்க மாவட்டத்துல 18% மக்கள் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்டேஷன் உத்தரவாதம் நீ கொடுக்குறாரு அவரு. அப்படியும் ஏன் அவங்க அரசு நமக்கு சாதகமா இல்லைன்னு தெரியல. இவர் பேச்ச பார்த்தா இவர் மூத்த அமைச்சர் மாதிரி தெரியல, பீத்த அமைச்சர் மாதிரி தெரியுது. இவர்கிட்ட சரியான புள்ளி விவரம், சரியான பேச்சே கிடையாது. அதுல இன்னொரு இடத்துல இந்த ஆள் பேசுனது என்ன சொல்றாருன்னா, 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தாருன்னு பேசுறாரு. இவங்க எல்லாம் பிஎஸ்சி டாக்டர் பட்டம் வாங்கினவங்க. என்ன வெங்காயத்துல டாக்டர் பட்டம் வாங்கினான்னு தெரியல. 20% பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு 1989 தேர்தலில் ஜெயிச்ச கலைஞர் கருணாநிதி டாக்டர் ஐயாவுடைய போராட்டத்துக்கு பயந்து கொடுத்தது. அந்த 20% இடஒதுக்கீட்டை ஏன் திமுகவுக்கு சமூக நீதி மேல அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா 1967 இருந்து 89 வரைக்கும் 77 வரைக்கும் ஆண்டாங்கல்ல தமிழ்நாட்டுல, அன்னைக்கே கொடுத்துருக்கலாம்ல. அவ்வளவு அக்கறை வன்னியர் மேல அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா, ஆடு நனையுதுன்னு இந்த ஓநாய்கள் எல்லாம் ஊழையிடக்கூடாது. பாமக போராடி 21 உயிர்களை பலி கொடுத்த டாக்டர் ஐயா போராடி இனிமேலும் இவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. அதிமுக அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை விட கருணாநிதிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். கருணாநிதி ஆட்சிக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், அந்த ஆட்சி கலைஞ்சு போயிருன்ற பயத்துலதான் 20% இடஒதுக்கீடே கொடுத்தாங்க. இப்ப நீங்க இந்த பதிவு சொன்னதுனால, இப்ப நீங்க கலைஞர் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு பதிவு சொன்னதுனால
நான் ஒரு இடையிடா தகவல் சொல்றேன் சார். இவர் பொன்முடி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா 20% இடஒதுக்கீடு கொடுத்து தளபதினு வர சொல்றாரு அவர். அதான் நான் அதான் சொல்றேன். தளபதி எந்த 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு? ஒரு கால் இவருக்கு 20% லஞ்சம் வாங்குறதுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாரு. இல்ல, என்னுடைய கணிப்புப்படி இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அந்த காலகட்டத்துல அவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இல்ல 89 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். ஸ்டாலின் இருந்தார். 89 வந்து இவர் அமைச்சராகவே இருந்தார். இவர் எப்படி அமைச்சர் ஆனாருங்கிற வரலாறுல எனக்கு நல்லாவே தெரியும். இவர் அமைச்சராக ஸ்டாலினுக்கு என்னென்ன வேலை செஞ்சாரு அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பேராசிரியர் சபாபதி மோகனை எப்படி ஓரம் கட்டினாரு, செஞ்சி ராமச்சந்திரன் எப்படி ஓரம் கட்டினாரு, அதுக்கு இவர் என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினாரு, அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதை சொன்னா சந்தி சிரிச்சு போயிடும். அதனாலதான் நம்ம சொல்லாம இருக்கோம். அப்பவே இவர் வந்து அமைச்சரானார். அநேகமா அப்ப வந்து என்னுடைய நினைவு சரியா இருக்கும்னா இவர் வந்து அப்ப வந்து சுகாதாரத்துறை அமைச்சர். செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற சீனியர் திமுக தலைவர்கள்லாம் ஓரம் கட்டு அமைச்சரானார். இவ்வளவு தெரிஞ்சும் கருணாநிதி 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். டாக்டர் ஐயாவே சுக்கா மிளகா சமூக நீதியில எழுதியிருக்காரு. எம்ஜிஆர் புருக்லைன் ஆஸ்பத்திரியில இருந்து வந்த உடனே ஐயாவை கூப்பிட்டு பேசி வன்னியர்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு 15%. அது சட்ட ஒப்புதலுக்காக, அதற்காக சட்டத்தை திருத்தறதுக்காக வேலையை எம்ஜிஆர் செஞ்சிட்டு இருந்த போதுதான் எம்ஜிஆர் எதிர்பாராத விதமா அகால மரணம் அடைஞ்சார். முதல் எம்ஜிஆர் செத்த உடனே திருச்செங்கோட்டில் இருந்த குள்ளையன் பொன்னையன் என்ன பண்ணா, அவன் தான் மந்திரி. அப்ப சட்டத்துறை அமைச்சரா அவன் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது மிகப்பெரிய ஊழலை பண்ணனான்னு தான் எம்ஜிஆர் அவனை தூக்கி சட்ட அமைச்சரா போட்டுட்டு முத்துசாமியை தூக்கி போக்குவரத்து துறை அமைச்சரா போட்டார். எம்ஜிஆர் செத்த உடனே இந்த பொண்ணை என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, வன்னியர்களுக்கு கொடுக்கறதுக்காக 15% இடஒதுக்கீட்டுக்கான கோப்புகளை எம்ஜிஆர் தயாரிச்சு வச்சிருந்தார் இல்லைங்களா? அந்த கோப்பை தான் எம்ஜிஆர் செத்த உடனே எம்ஜிஆரை புதைக்கிறதுக்கு முன்னையே அந்த கோப்பை தீ வச்சு கொளுத்தனவன் பொன்னையும் தான், இந்த திருச்செங்கோடு குள்ளையும் தான். இதெல்லாம் பொன்முடிக்கு தெரியும். ஏன் பேச வேண்டியது, ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு? ஆனா அந்த 15% இடஒதுக்கீடு எம்ஜிஆர் இன்னொரு 2 மாசம் உயிரோடு இருந்தா வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு 1989க்கு முன்பே சாத்தியமாயிருக்கு. 87, 89 எம்ஜிஆர் சாவறதுக்கு முன்னையே அது வந்து சாத்தியமாயிருக்கும். 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டு ஒரு இடஒதுக்கீட்டுல போய் வன்னியர் சமூகம் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 10.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் போராட வேண்டிய தேவையில்லை. அன்னைக்கே வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கும். வன்னியர் சமூகத்து மாணவிகள் எவ்வளவோ முன்னேறி இருப்பாங்க. இந்த வன்னியர் சமூகத்தினுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைச்சதுல இந்த பொன்முடி, இந்த பொன்னையன், இந்த யாரு ஏவா வேலு, இந்த மாதிரி அயோக்கியர்களுடைய பங்கு மிக மிக அதிகம். அவரு பொன்முடி அவர்கள் வந்து சரியான தரவுகளோடு எதுவும் பேசத்தில்லைன்றது நீங்க சொல்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமா அதே கூட்டத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மதுவிலக்கு வந்து இந்த அம்மா சட்டமன்றத்துல நிறைவேற்றுறதுக்காக எடுத்துன்னு வராங்க. மதுவிலக்கு இல்ல, டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை ஏற்படுத்துறாங்க, சாராயத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்ப நான் வந்து அப்பவே நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். நீங்க வந்து டாஸ்மாக் என்ற நிறுவனம் மூலியமா இந்த விநியோகத்தை நீங்க பண்ணீங்கன்னா இந்த குடிக்கிற மக்கள் வந்து ஏழைப்பாதைங்களாம் அவன் இஷ்டத்துக்கு ஒரு 12 மணி அப்படி போய் குடிக்க முடியாது. இவங்க நிறுவனமா வரும்போது கடையை 10 மணிலாம் மூடிடுவான் அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன். அந்த அம்மா வந்து என்ன வந்து இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாங்க. நான் உடனே உங்க விட எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நான் சொன்னன்ற ஒரு நகைச்சுவையா சொல்றதா நினைச்சுக்கிட்டு 12 மணி வரையும் குடிக்கலாம்னு நான் சொன்னேன் அப்படின்றத ஒரு குடியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செய்தி இவர் சொன்னதா இவரே பதிவு பண்றாரு. இது வந்து திராவிட கட்சிக்கான ஒரு அழகா சார். ஒரு மூத்த அமைச்சர் குடியாளர்களை ஊக்குவிக்குதுன்றது திமுகவுக்கு இவங்க அதுதான் செய்வாங்களா? இவங்களுடைய ஆட்சியில வந்து மதுவிலக்குன்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது இவருடைய பேச்சு வந்து வெளிப்படுற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி சார் யோசிக்கிறீங்க? இல்ல, அதாவது முதல்ல ஆரம்பத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மதுபான கடைகளை ஏல விடுவாங்க. ஆயத்தீர்வை யார் ஏல அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்க அந்த ஏரியாவில மதுபான கடை நடத்திக்கலாம். ஆமா.
அது வருஷத்துக்கு ஒரு முறை ஏலம் விடுவாங்க. அதை குட்டி மாத்திட்டு அரசர்கள் மாதிரி குட்டி டாஸ்மாக் அரசர்கள் மாதிரி யாருக்கெல்லாம் துட்டு இருக்கோ எடுத்துருவாங்க. எவன் ஊர்ல ரவுடி, எவன் ஊர்ல ஆளை மிரட்டுவான், அவன்லாம் வந்து ஒயின் ஷாப் எடுப்பான். ஆமா. ஒயின் ஷாப்ல வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து பாதி சரக்கு வாங்குவான், பாதி கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து விற்பான். இந்த வேலையெல்லாம் இந்த அயோக்கியத்தனம் நடந்தது. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, டாஸ்மாக் அப்படின்னு ஒரு அரசு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலம் இனிமே சாராயத்தை வந்து கவர்மெண்டே விற்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது ஏன் முடிவு பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அதிமுகல ஜேபிஆர் ஒரு மிகப்பெரிய சாராய வியாபாரி. எம்ஜிஆர் இருக்கும்போது சென்னை மாவட்டத்துறை சாராய வியாபாரியே ஜேபிஆர் தான். அந்த ஆள் எதிரி. என்னங்க கல்வி வல்லல், இன்னைக்கு கல்வி வல்லல், ஒரு காலத்துல சாராய வல்லல் இல்ல. எம்ஜிஆர் இருக்கும்போது சென்னை மாவட்டத்துடைய சாராய அதிபரே ஜேபிஆர் தான். ஜேபிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு ஆவாது. ஜேபிஆர் சாராய கிடைக்கிறதுனாலதான் சம்பாதிக்கிறான். அதனால இந்த சாராய கடையை கவர்மெண்டே வித்துருவோம். ஜேபிஆர் சாராயம் விற்க முடியாது இல்ல, அவன் ஏற்கனவே சம்பாதிச்சான், இனிமே அவனுக்கு சாராயம் விற்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் ஜெயலலிதா டாஸ்மார்க்கே கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது இவர் எப்பேற்பட்ட கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. ஒரு பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கின ஒரு பட்டதாரி. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல நீங்க வந்து அறிவாளிகள், இவங்கெல்லாம் அறிவு ஜீவிகள். உயர்கல்வித்துறை அமைச்சர் சார். ஆமா, உயர் கல்வித்துறை அமைச்சர். என்ன கல்வியை போதிப்பாருன்னு பாருங்க. இவங்க எல்லாம் உயர் கல்வித்துறை இருந்தா நாடு விளங்குமா? என்ன கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க. சட்டமன்ற உறுப்பினரா எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருக்கும் போது இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. யாருக்கு உயர்கல்வித்துறை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதாவது டாஸ்மார்க்கை கொண்டு வந்தீங்கன்னா 10 மணிக்குள்ள நீங்க கடையை மூடிடுவீங்க, 12 மணி 1 மணிக்கெல்லாம் எப்படி வந்து குடிக்கிறது? என்ன ஒரு சமுதாய அக்கறை! 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து குடிச்சு இந்த மக்கள் நாசமாகறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும், அந்த மக்களை காப்பாத்தணும்னு பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. உங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சமூக அக்கறை இருக்கு பாத்தீங்களா? அது சிகாகோ மாநகரத்துல 8 மணி நேர வேலைக்கு தொழிலாளர்கள் போராடும் போது சொல்லுவாங்களாம், 8 மணி நேரம் மட்டும் வேலை இருந்தா இவங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்க, அதிகமான நேரம் வேலை செஞ்சாதான் வெளியே போக மாட்டாங்க, 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செஞ்சாதான் இவங்க கெட்டு போகாம கம்பெனிக்குள்ளேயே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, வெளியே போனா குடிகாரர் ஆயிடுவாங்க, கெட்ட பழக்கம் வந்துடும். எப்படி 8 மணி நேரம் வேலை கொடுக்கறதுக்கு ஏமாத்துறதுக்கு அன்னைக்கு அந்த சிகாகோ மாநகரத்தில் இருந்த ஆதிக்க சக்திகள் என்ன அயோக்கியத்தனத்தை பண்ணாங்களோ அதே அயோக்கியத்தனத்தை இன்னைக்கு திமுக பண்ணுது. அதுக்கு இந்த ஆளே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. நாமெல்லாம் எதுவும் எடுத்து தர வேணாம் சார், நாமெல்லாம் இவங்களை எல்லாம் கிரிட்டிஸ் பண்ண வேணாம், அவங்களே பண்ணிப்பாங்க. அவங்களே பண்ணி அது என்ன என்ன ஒரு சித்தாந்த பார்வை பாருங்க. இந்த கவிஞர் மு மேத்தா ஒரு கவிதை எழுதின மாதிரி செருப்புன்ற தலைப்பு ஒரு கவிதை எழுதினாரு. அந்த செருப்பு கிட்ட கேள்வி கேட்கிறாங்களாம், உங்களுக்கு என்று ஏதேனும் தத்துவ பார்வை உண்டான்னு. அதுக்கு அந்த செருப்பு சொல்லுதான், அது சருகுகளை மிதிக்கும் பொழுது சப்தம் செய்கின்ற நாங்கள் மலர்களை மிதிக்கும் பொழுது மௌனம் சாதிக்கிறோம்னு செருப்பு சொன்னிச்சான். அந்த மாதிரி இவங்கெல்லாம் சருகுகளை மிதிக்கும் பொழுது சப்தம் செய்கின்ற அந்த செருப்பை விட கேவலமான பிறவி. இவங்கெல்லாம் மலர்களை மிதிக்கும் பொழுது மௌனம் சாதிக்கின்ற அயோக்கிய சிகாமணிகள் தான் சொல்லணும். இதை விட இன்னும் எவ்வளவு மோசமான வார்த்தையில அவங்கள சொல்றதுன்னே தெரியல. இவங்களை பார்த்துதான் அன்னைக்கு மு மேத்தாவை அப்படி ஒரு கவிதை எழுதியிருப்பாரோன்னு நினைக்கிறேன். அவர் உண்மையான பேரு சிகாமணி தானே சார்? ஆமா, இவர் பேரு இது தெய்வ சிகாமணி தானே, அப்புறம் தானே பொன்முடி. ஆமா. அதனால இவங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சித்தாந்தத்தோடு இருக்கிறாங்க. அதை வேற மாறுதட்டிக்கிறாங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் 10 மணிக்கு மேலே சாராய விற்கணும்னு நான் பேசினேன். சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டோமா நாமளா இருந்தா? கவுண்டமணி ஒரு படத்துல சத்யராஜ கேட்பான, ஏடா மாப்பிள்ள எப்படா மாப்பிள்ள வெக்கப்படாம சொல்லிட்டேன் அப்படிமா. ஏமாமா நான் வேணா போய் படிச்சு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிட்டுமா அப்படிமா. கேட்பான், எப்படா மாப்பிள்ள வெக்கப்படாம சொல்லிட்டேன் அப்படிமா. அதையும் வெக்கப்படாம சொல்றான் பாரு இந்த ஆள்லாம் ஒரு மந்திரி. கேடு கட்டு இவன் கிட்ட இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குது.
PS வீரப்பா சொன்ன மாதிரி தான் ஒரு படத்துல. இது PS வீரப்பாங்க எம்ஜிஆர் இது நம்ம சிவாஜி சரஸ்வதி சபதத்துல சொன்ன மாதிரி நல்ல அரசு நல்ல ஆட்சி பாவம் மக்கள் அப்படிம்பாரு. அந்த மாதிரிதான் இவன் கேடு கெட்டவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நாம படாத பாடுபட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்கும் போது இன்றைய முதல்வர் ஒரு கூட்டத்துல ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாரு. அவருடைய கட்சி நிகழ்ச்சியில தான் எனக்கு விடியறதே யோசிக்க வேண்டியதாகுது, யாரால என்ன பிரச்சனை எடுத்துறீங்களோ நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. கலைஞர் எந்த காலத்துலயும் இந்த மாதிரி எல்லாம் பேசுனது இல்லை சார். இப்ப ஒரு அந்த கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருத்தப்பட்டது, அப்ப வருத்தப்பட்டவனே இவருடைய படத்தை வர காமிப்பாங்க, இவர் சிரிப்பாரு வேற அந்த இடத்துல. அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து இவரை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு. இல்ல அதாவது உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு வந்து அறிவு இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? எப்ப கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து மந்திரி இல்லைன்னு சொல்லிச்சு அப்பயே இருந்தாலும் கழட்டி விட்டுருக்கணும்ல. திரும்பவும் சுப்ரீம் கோர்ட் வேற போய் மெனக்கெட்டு கூட்டு வந்து வைக்கிறீங்கன்னா ஒரு சினிமா படத்துல கேட்க மாதிரி ஆப்ப தேடி தேடி போய் ஸ்டாலின் உட்காரணும். இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரியுது, இவங்களையும் ஏன் திரும்ப மந்திரியை உட்கார வைக்கிறீங்க? தூக்கி எறிஞ்சிருப்பாங்களே, அதான் கோர்ட்டை தூக்கி எறிஞ்சிருச்சுல, அதோட விட்டு போக வேண்டியதானே. திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. இந்த ஊழல் மந்திரிகளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுல இவ்வளவு ஈடுபாடு ஸ்டாலின் காட்டுறாருன்னா அப்ப அவர் எப்படிப்பட்ட ஊழல்வாதியா இருப்பாரு? யோசனை பண்ணி பாருங்க. அங்க தன்னை யோக்கியன்னு காட்டிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் வேற நாடகம் ஆடுறது. ஏதோ மந்திரிங்க தான் தவறானவங்க, இவர் ரொம்ப யோக்கியன்ற மாதிரி காட்டிக்கிறது. எம்ஜிஆர் ஆட்சியில் சொல்லுவாங்க எம்ஜிஆர்லாம் நல்லவர் தான், அவர் மந்திரிங்க சரியில்லை அப்படின்னு. மந்திரிங்க ஊழல் பண்ணது தெரியாமையே போச்சு. கலைஞர் வந்து ரொம்ப காலம் போராடி இந்த கட்சியை காப்பாத்தி உயிர் போட வச்சு அவருடைய மகன்கிட்ட கொடுக்கும் போது அவருடைய மகன் வந்து யாரு விரோதி, யார் வந்து இவருக்கு பக்கபலமா இருப்பாங்க தெரியாமையே அவர் நடத்துற மாதிரி இருக்கு. இந்த ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவரை நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் அவரு எப்ப பார்த்தாலும் ஒரு செய்தியை சொல்லுவாரு. இந்த அரசு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் மு.க. ஸ்டாலின், என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு. இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் வந்து இந்த செய்தியெல்லாம் கவனிக்காம இருக்காரோ என்னமோன்றதான் நமக்கு தோணுது. ஆந்திரால நம்ம என்.டி. ராமராவ் ஆட்சி எதிர்க்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு நடக்கக்கூடிய நடப்பு செய்திகளை அவர் அறியாமலே இருந்துட்டாருன்றதுதான் பரவலான செய்தியா இருந்தது. செய்தி பேப்பரை படிக்க மாட்டாரு, அதனாலதான் அவங்க மருமகனே ஆட்சியை கழிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க நிலைமையும் அப்படிதான் போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? இல்ல அதாவது சவுக்கு சங்கர் சொல்றதே மிகப்பெரிய பொய். சவுக்கு சங்கர் வந்து ஸ்டாலினை வந்து நியாயப்படுத்துறதுக்காக சொல்ற கூற்று. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியும், அவங்க மந்திரிகள் என்ன பண்றாங்கன்னு தெரியும். செந்தில் பாலாஜி ஊழல்வாதின்னு ஸ்டாலினுக்கு தெரியாதா? தெரிஞ்சேதானே உங்க கட்சியில சேர்த்தீங்க, தெரிஞ்சேதானே மந்திரியாக்குனீங்க. அப்புறம் என்ன ஸ்டாலினுக்கு தெரியாது? சவுக்கு சங்கர் என்ன என்.டி. ராமாராவுக்கு பேப்பரை படிக்கிறதுல நாட்டு நடப்பு எம்டிஆருக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய பொய்யை மறைக்கிறான் சவுக்கு சங்கர், எவ்வளவு பெரிய உண்மையை மறைக்கிறான் தெரியுங்களா சவுக்கு சங்கர்? என்.டி. ராமாராவுக்கு தெரியும், என்.டி. ராமாராவ் அமெரிக்கா போறார். என்.டி. ராமாராவ் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரத்துக்குள்ள அங்க இருந்த அந்த கவர்னரை வச்சு என்.டி. ராமாராவ் மந்திரி சபையில மந்திரியா இருந்த பாஸ்கர் ராவ்ங்கிற ஒரு மந்திரியை வச்சு என்.டி. ராமாராவ் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு முதல்வரா போய் திரும்ப ஆந்திரா வந்து நிற்கும் போது மூலியா நிக்கிறாரு. பாஸ்கர் ராவை இந்திரா காந்தி முதலமைச்சரா உட்கார வச்சுட்டா ஆந்திராவில். இந்த வரலாறு சவுக்கு சங்கர் தெரியுமில்ல. அதுக்கு பின்னாலே என்.டி. ராமாராவுடைய தெலுங்கு தேசமும் ஆந்திர மக்களும் கொதித்து எழுந்து மிகப்பெரிய புரட்சி பண்ணி தான் மீண்டும் பாஸ்கர் ராவை வந்து முதலமைச்சர் பதவி நீக்கிட்டு தேர்தலே இல்லாமல் இந்தியாவிலேயே கலைக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை மீண்டும் அரியணை கொண்டு உட்கார வச்சது யாருன்னு கேட்டா என்.டி. ராமாராவ். திரும்பவும் என்.டி. ராமாராவ் முதலமைச்சரா இந்திரா காந்தி அந்த கவர்னருமே உட்கார வச்சாங்க. அதாவது சந்திரபாபு நாயுடு என்ன நடக்குதுன்னே தெரியாம என்.டி. ராமாராவ் ஆட்சி கவுத்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. என்.டி. ராமாராவ் வயசான காலத்துல லட்சுமி சிவபார்வதினு ஒரு பேராசிரியரை கல்யாணம் பண்ணார். அதை மட்டுமே பயன்படுத்தி என்.டி. ராமாராவ் ஆந்திராவில் பூரண மதுவிலக்கை கொண்டு வரதுக்கு தயாராயிட்டார்.
ஆந்திராவுடைய மிகப்பெரிய சாராய மன்னன் சுப்ராமி ரெட்டி. ஆந்திராவில் யார் முதலமைச்சரா இருக்க கூடாதுன்னு தீர்மானிச்சவன் சுப்ராமி ரெட்டி. அதே மாதிரி கர்நாடகாவில் 9,000 கோடி வாங்கிட்டு ஓடி போனானே வெளிநாட்டுக்கு விஜய் மல்லையா. அவன் இருக்க வரைக்கும் கர்நாடகாவில் யார் முதலமைச்சர்கள் தீர்மானிச்சது விஜய் மல்லையா. இவங்க 2 பேரும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தினவங்க. NT ராமாராவ் சாராய கடை மூடுறதுன்னு முடிவு பண்ணின உடனே சுப்ராமி ரெட்டி கோடிக்கணக்கான பணத்தை வந்து சந்திரபாபு நாயுடு கொடுத்து, சந்திரபாபு நாயுடு மூலம் MLA-க்களை விலைக்கு வாங்கி தான் NT ராமாராவை எதை வச்சு கமுத்துறான்னு கேட்டீங்கன்னா, அவர் கடைசி நேரத்தில் லட்சுமி சிவபார்வதின்ற பேராசிரியை NT ராமாராவுடைய வாழ்க்கை வரலாறு எழுத வந்து NT ராமாராவ் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சதை வச்சு NT ராமாராவை கவுத்துனாங்க. அதனால NT ராமாராவுக்கு ஒண்ணு தெரியலன்னு சவுக்கு சங்கர் பேசுறதே மிகப்பெரிய பித்தலாட். NT ராமாராவ் ஆட்சியை கவுத்துறது ஆந்திராவுடைய சாராய வியாபாரி சுப்ராமி ரெட்டி. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய MP. ஆந்திர மாநிலத்துல மிகப்பெரிய சாராய சாம்ராஜ்யத்தை நடத்தினவர். சாராய சாம்ராஜ்யங்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய கோர கரங்களை ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீட்டி அந்த மாநில சர்க்காரை நசுக்குதுங்கிறதுக்கு சுப்ராமி ரெட்டி தான் மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா இந்த சவுக்கு சங்கர் குடியார எப்படி இந்த சாராய மற்றும் வெளியே சொல்லுவான்? இல்ல சார், சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து MK ஸ்டாலினுக்கு தெரியாதுன்ற அவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணமா நான் சொல்றேன். NT ராமாராவ் கூட செய்திகளை படிக்காம இருந்தனால்தான் இப்படி போயிட்டாரு அப்படின்றத. ஏன்னா அன்னைக்கு செய்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகம் அன்னைக்கு இல்ல சார். இல்ல ஊடகம் இல்லைன்னா கூடங்க NT ராமாராவ் வந்து ஒன்னும் தெரியாமலாம் ஒன்னும் போகல. NT ராமாராவ் திட்டமிட்டு கவுத்துறாங்க. MT ராமாராவ் வீழ்த்தது சதி. NT ராமாராவ் சாச்சது சாராய சாம்ராஜ்யம். அந்த உண்மையை சொன்னாதான சாராய சாம்ராஜ்யத்துடைய கோர கரங்கள் எப்படி இருக்கு நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த குடியாரவர் எப்படி அதை இந்த உண்மையை சொல்லுவான்? இவன் சாராய சங்கர் இல்ல, அந்த உண்மையில சொல்லணும். NT ராமாராவுக்கு ஒன்னும் தெரியல, ஏன் பொய்ய சொல்றான்? தமிழ்நாட்டில இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு ஈழத்தமிழர்கள் நடந்த கொடுமையை எடுத்து கொண்டு போய் ஒரு வீடியோ கேசட்டை போட்டு காத்தின உடனே NT ராமாராவ் என்ன சொன்னாரு? தெலுங்கு தேச கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு இந்த பிரச்சனையில நாடாளுமன்றத்தை நடத்த விடாதீங்கன்னு சொன்னார். அது எப்படி NT ராமாராவுக்கு உலகம் தெரியாம வாழ்ந்திருப்பாரு? எப்படி வந்து ஆந்திராவை பத்தி தெரியாம எம்ஜிஆர் இருந்திருப்பாரு? இதெல்லாம் உண்மையை மறைக்கிறதுக்காக சவுக்கு சங்கர் மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த வேலையை தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். வேட்பாளர் தேர்வு பண்ண தெரியுது இல்ல, எந்த தொகுதிக்கு எந்த வேட்பாளர் போன்னு ஸ்டாலினுக்கு தெரியுது இல்ல, மந்திரி சபையில் என்ன நடக்குதுன்னு தெரியாதா? இது என்னன்னா இவங்க வந்து இந்த திராவிட கட்சிகளை காப்பாத்துறதுக்காக. எப்படி எம்ஜிஆர் நல்லவர், அவர் மந்திரி சபையில தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. ஸ்டாலின் நல்லவர், அவர் மந்திரிக்கு சரியில்லை. திமுகவை காப்பாத்துறதுக்கான ஒரு ஆயுதம். இவன் காசு கொடுக்குறவனுக்கு பேசுறவன் தானே சவுக்கு சங்கர். அவருக்கு வந்து பேச தெரியாது, மேடையில ஸ்டாலினுக்கு பேச தெரியாது. திமுகவுல ஒரு பேச்சாளர் எழுதி கொடுத்தாரு, இந்துயிசம் இஸ் டிவிஷன். இந்து மதம் வந்து இந்துயிசம் இஸ் டிவிஷன் தான் அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை விட்டு வெளியேறி புத்த மதத்தை தழுவினாரு அப்படின்னு உடனே இவர் ஸ்டாலின் அன்னைக்கே என்ன பேசினார்னா, இந்துயிசம் இஸ் டிவிஷன். அதனாலதான் இந்து மதம் வந்து பர்மா, தாய்லாந்து, இலங்கையெல்லாம் போய் பரவிடுச்சு அப்படின்னு பேசினார். எழுதி கொடுத்ததே அவர் சரியா பேச மாட்டார், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆட்சியில என்ன நடக்குதுன்ற அத்தனையும் ஸ்டாலினுக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு கீழே இருக்கின்ற IAS அதிகாரிகளுக்கு தெரியும். அந்த IAS அதிகாரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால சவுக்கு சங்கர் வந்து இந்த பக்கம் திமுக முட்டு கொடுக்கறது, இந்த பக்கம் ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கறது, அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி முட்டு கொடுக்கறது, அப்பப்ப யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முட்டு கொடுக்கறது. இவங்கெல்லாம் இந்த ஊடக விபச்சாரிகள். சவுக்கு சங்கர்லாம் ஊடக வேசியல். ஊடக அறம்னா என்னன்னே வந்து இவங்களுக்கு தெரியாது, அதை பத்தி இவங்களுக்கு கவலையும் கிடையாது. சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் ஊடக அறம்னா பணம் சம்பாதிக்கணும், பணம் வாங்கணும், அவ்வளவு. நன்றி சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்தும் பதிலளித்தும் வருவதற்கு மகிழ்நன் டிவியின் சார்பாக உங்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.